சில சகோதரர்கள் தண்ணி எடுத்து அதுல குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி அல்லது குர்ஆனுடைய சில சூறாக்களை ஓதி அதுல ஊதி அந்த தண்ணிய வீடுகளுக்குள்ள தெளிக்கிறது, வாகனங்களுக்குள்ள தெளிக்கிறது, அந்த தண்ணியை குடிக்கிறது. இதன் மூலமாக பாதுகாப்பு கிடைக்கும், இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு கஷ்டங்கள்ல இருந்து விடிவு கிடைக்கும் என்று சொல்லி பல காரணங்களுக்காக இதை செஞ்சு வராங்க. உண்மையிலேயே இந்த வழிமுறை மார்க்கத்தில் உள்ளதா என்றால் இது மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தரவில்லை. இப்ப எங்களுக்கு பாதுகாப்புக்காக ஓதுறதுவாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அந்த செய்திகளை நாங்க அப்படியே அமல் செய்ய வேண்டும். நாங்களா ஒண்ணு உருவாக்கப்படாது. தண்ணியில ஊதிரண்டு சொல்லி அது நல்ல தண்ணியோ அது மாதிரி ஜம்சம் தண்ணியோ அல்லது வேற என்ன ஒன்றுல ஊதி அதை பரக்கத்தாக நினைச்சு குடிக்கிறது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்கன்னு எந்த ஹதீஸுமே கிடையாது. அப்ப எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு பிதா வழிகேட நாங்க உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் என்ன செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிவானத்துல ஊதுவானாங்க. இது குர்ஆன் எடுத்து எப்படி ஊதுறது? அப்ப அது பிழையான ஒரு வழிமுறை. அப்ப அதுல பல பல வேறு கிருமிகள் பல விஷயங்கள் அதுல இருக்கு. அது இன்னும் ரெண்டாவது விஷயம். முதலாவது இந்த ஊதுறது என்பதே எங்களுக்கு ரசூல காட்டி தர இல்லை. எனவே இப்படி தண்ணியில ஊதி குடிக்கிறது, அதை ஓதி மோலை மாரட்ட கொடுத்து நீங்க ஓதித்தாங்கன்னு சொல்லி எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தராத ஒரு விஷயம். சில அறிஞர்கள் இது அனுபவபூர்வமாக கண்ட விஷயம், இப்படி செய்யலாம் அப்படின்னு அனுமதிச்சாலும் அவங்களோட அனுபவம் எல்லாம் மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொல்லித்தாரது எதுவோ அதை நாங்க செஞ்சுட்டு போறதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. எனவே அந்த அடிப்படையில் இந்த தண்ணி ஓதுறது, அதை ஓதி வச்சு வீட்டுல தெளிக்கிறது, குடிக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்துல இல்லாத வழிமுறை. இதை நாங்க முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும்.